அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விருப்ப மனு வந்து கொடுத்துருக்கேன். ஐயா எடப்பாடியார் அவருக்கு பேர்லேயும் ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு 2 தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஐயாவோட ஆசையோட அந்த தொகுதியில் நான் வெற்றி பெறணுன்றதை ஆசைப்படுறேன். அவரோட ஆசைப்படி எனக்கு கிடைச்சதுன்னா கூட சந்தோஷம். என்னோட விருப்பத்தை கொடுத்துருக்கேன். அவர் வந்து அவர் அப்ரூவ் பண்ணாருன்னா சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் என்ன தொகுதி நான் கொடுத்துருப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? ஓகே, நான் கொடுத்தது வந்து மயிலாப்பூர் அண்ட் ஸ்ரீரங்கம். நிறைய நேட்டிவ் பீப்புள் இருக்காங்க அங்கே. ஸோ அதனால் நான் எனக்கு வந்து எனக்கு நண்பர்கள் நிறைய அங்கே வேலை செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருக்கும்போது வேலை செஞ்சுருக்கேன். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போது கூட பிரச்சாரங்களில் வந்து போயிட்டு நிறைய வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த தொகுதி எனக்கு வந்து விருப்பமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோவில் பக்கத்தில் நான் வந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி இங்கே கபாலீஸ்வரன் கோவில் பக்கத்தில் வந்து நான் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே ரொம்ப பரிச்சயம் இருந்திருக்கு. அதனால் ஒரு வெற்றி கொண்டு வரணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி கொண்டு வரணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை. கடவுளோட ஆசீர்வாதம் தான். எதுவுமே கடவுளோட ஆசீர்வாதம், ஐயாவோட ஆசீர்வாதம், புரட்சி தலைவி அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆசீர்வாதமும் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொடுத்தாங்கன்னா மக்களுக்காக உழைக்கிறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். அது கண்டிப்பாக மக்களுக்காக நான் உழைச்சி என்னென்ன வந்து நான் வந்து நல்ல விஷயங்கள் செய்யணுமோ செய்வேன். அவங்க வெறும் பட்டம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. உதயநிதிக்கா இருக்கட்டும், இந்த இவங்களுக்கு எல்லாமே சும்மா அவங்களே ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. அதாவது வேலையில்லா பட்டாதாரி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்ல முடியும்.